இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அன்பு. யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதல வெட்டினான். அதாவது இந்த சம்பவமானது தேவனை தேடுகிறதான ஒரு தருணத்தில் தேவனின் நிமித்தம் பேதுரு அந்த வேலைக்காரனுடைய காதை வெட்டுகிறதாக இந்த சம்பவம் அமைகின்றது. அதாவது பேதுரு தேவன் மேல அவ்வளவு அன்பு வைத்திருந்ததன் நிமித்தம் அவர் அந்த காதை வெட்டுகிறதான ஒரு பாவத்தை செய்கிறார். இந்த இடத்துல அன்பின் நிமித்தம் செய்யப்பட்டதான ஒரு பாவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கலாம். யாராவது ஒருவர் மேலே நாங்கள் வைத்ததான அளவு கடந்த ஒரு அன்பு இன்னொருவரை வெறுக்கவோ, இன்னொருவர் மேலே கோபப்படவோ, இன்னொருவர் மேலே பொறாமைப்படவோ, அப்படி ஏதாகிலும் ஒரு பாவத்தை செய்கிற அளவுக்கு அந்த அன்பு எங்களை தூண்டி விடுகிறது. அன்பின் நிமித்தம் நாங்கள் எந்த விதமான ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது. வசனம் சொல்லுது, அன்பு சகல விதமான பாவங்களையும் மூடும். இந்த சம்பவத்தில் எப்படி பேதுரு தேவன் மேலே வைத்திருந்ததான ஒரு அன்பு அவரை பாவம் செய்ய தூண்டியதோ, அதே போல நாங்களும் யார் மேலாகிலும் அன்பு வைத்திருக்கும் பொழுது அந்த அன்பு எங்களை பாவம் செய்ய தூண்டக்கூடாது. தேவன் எல்லோரிலும் அன்பாக இருக்க சொல்லி இருக்கிறார். அன்பையே முதன்மைப்படுத்தி இருக்கிறார். அன்பே பெரிதானதாகவும் இருக்கிறது. எப்படி தேவன் எங்கள் எல்லோரையும் நேசித்தாரோ அதே போல நாங்களும் எல்லோரையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Have a nice day.